ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிருக்கீங்க. வெளியான மிக முக்கிய அறிவிப்பு, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. தமிழகம் முழுவதும் சுமார் 37,328 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றின் மூலமாக 2,28,00,000க்கும் அதிகமான குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் சுமார் 7 கோடி மக்கள் பயனடைந்து வருகின்றனர். அதே நேரத்தில் ரேஷன் கார்டு என்பது வெறும் பொருட்களை வாங்கும் அட்டை மட்டும் கிடையாது. அரசு நலத்திட்டங்கள் பலவற்றையும் பெறுவதற்கும் முதன்மையான அடையாள சான்றாக இது திகழ்கிறது. இதனால்தான் பொதுமக்கள் புதிய கார்டுகளை பெறுவதற்கு அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இத்தகைய சூழலில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் காரணமாக மார்ச் இறுதி வரை தடை நீடிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு பணிகள் தொடங்கப்பட்டாலும் கடந்த சில மாதங்களாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி முழுவீச்சாக நடைபெறவில்லை என அதிருப்தி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதனால் விண்ணப்பதாரர்கள் ரேஷன் கார்டு இல்லாமல் சில சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். புள்ளி விவரங்கள் படி கடந்த மார்ச் மாதம் வரை சுமார் 3 லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டு கோரி விண்ணப்பித்திருந்தனர். இதில் 21,000 மனுக்கள் தவிர மற்ற அனைத்து விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரிசீலனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் மேலும் 3 லட்சம் விண்ணப்பங்கள் தமிழ்நாட்டு மின் ஆளுமைத்துறைக்கு வந்துள்ளன. இதன் காரணமாக தற்போது மொத்தம் சுமார் 6 லட்சம் விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன. இது குறித்து அரசு அதிகாரிகள் தரப்பில் கூறிய போது, முன்னதாக விண்ணப்பிக்கப்பட்ட 3 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகளை அச்சடிக்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஆனால் அதற்கு பிறகு பெற்ற 3 லட்சம் விண்ணப்பங்கள் இன்னும் அடுத்த கட்ட பரிசீலனைக்கு வரவில்லை. பொதுவாக ஒருவருக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்கப்பட வேண்டும் எனில் 7 முக்கிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என தெரிவித்தனர். குறிப்பாக ஒரே கதவு எண் கொண்ட வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிப்பதாக கூறி விண்ணப்பிக்கும் போது புதிய கார்டு வழங்குவதில் சில நடைமுறை சிக்கல்கள் எழுந்துள்ளன. எனவே புதிய விண்ணப்பங்கள் குறித்து அதிகாரிகள் நேரில் சென்று முழுமையாக ஆய்வு செய்து விசாரணை நடத்தி பிறகே ஒப்புதல் அளிக்க முடியும். இத்தகைய களப்பணி காரணமாகவே புதிய கார்டுகள் வழங்குவதில் சில தாமதங்கள் ஏற்படுகின்றன என்று அவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். இருப்பினும் பொதுமக்கள் தரப்பில் புது ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணிகளை அரசு விரைந்து முடிக்க வேண்டும் எதிர்பார்ப்பு வலுவாக உள்ளன.